வணக்கம். பொருள் இலக்கணம். பொருள் என்பதற்கு பொருள் காண இயலாத பொருளாக இருக்கின்றது. இங்கு பேசப்படுவது கண்களால் காண முடியாத, கரங்களால் தொட்டு பார்க்க இயலாத சொற்களால் விவரிக்கப்படுகின்ற நிகழ்ச்சிகளாகும். சுருங்கக் கூறின், பொருள் என்பது இடமும் அதில் வாழும் வாழ்க்கையும் என்பது பொருளாகும். பொருள் என்பது இடமும் அதில் வாழும் வாழ்க்கையும் என்பதாகும். பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். அவை அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள் 3 வகைப்படும். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். பொழுது 2 வகைப்படும். அவை சிறுபொழுது, பெருப்பொழுது என்பதாகும். பொருள் இவ்வாறு பிரிப்பதாக கணக்கிடப்படுகிறது. நன்றி.